துராதர்ஷக. துராதர்ஷக அப்படின்னா யாராலையும் எட்டப்பட முடியாதவன் அப்படின்னு பேர் கொடுக்கிறார். சரி, இதுக்கு என்ன சொன்னாரு? கிரமகன்னு சொல்லிட்டார். வழிமுறை கொடுத்துருக்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வழிமுறை என்ன பண்ணலாம்? எல்லாரும் பின்பற்றி அவரை ஈஸியா போய் அடைஞ்சிடலாம் இல்ல? அப்படி கிடையாதான். வழிமுறையை பின்பற்றினாலுமே கூட அவரை அடைவது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. நம்மளதான் பகவத்கீதை ஓப்பனா கொடுத்துட்டாருல்ல, பகவத்கீதை படிச்சு என்ன வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேரால முடியுது? முடியவே இல்லை. அப்ப ஓப்பன் சீக்ரெட் தான் அது. ஓப்பனா கொடுத்துட்டாரு, என்னப்பா நீ புக்கு படிச்சுக்கோ, புரிஞ்சா புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா என்ன பண்ண முடியாது, நம்மளால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்டவர் தான் அனுத்தமக, துராதர்ஷக. ரொம்ப சீக்கிரமா யாராலையும் அடையப்பட முடியாதவன் துராதர்ஷக அப்படின்னு சொல்றார். இன்னொருத்தன் சொல்றாரு கலக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொல்றார். பகவான் என்ன பண்ண முடியாது, எந்த சமயத்திலுமே கலக்கடிக்கவே முடியாதான். சமதுக்கே சுகே கிருத்துவா லாபா லாபௌ ஜயா ஜயௌ. கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, சுகத்திலையும் துக்கத்திலையும் எப்படி இருக்கணும்? சமபுத்தியோடு இருக்கணும்னு சொல்றாரு. ஸோ அந்த சமபுத்தி பகவான் கிட்ட இருந்துதான். எங்க இருந்தது? ராம அவதாரத்தில் இருந்ததான். அது இருந்ததுனால என்ன பண்றாரு, அதை அப்படியே கிருஷ்ண அவதாரத்தை சொல்லி கொடுத்துட்டார். அவர் இல்லாம சொன்னானா நம்ம கேள்வி கேட்டுரும், நீ முதல்ல இருப்பியான்னு கேள்வி கேட்டுரும். அவர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் சொல்றார், நான் ஆல்ரெடி இருந்திருக்கேன்ப்பா, இருக்கிறதா சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சமபுத்தி அப்படிங்கிறத துராதர்ஷக அப்படின்னு சொல்றார். அதே போல இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. துராதர்ஷக அப்படின்னா பாண்டித்யம், அதாவது என்ன சொல்ல, அனுஷ்டானம் இல்லாத பாண்டித்யத்தை போல அப்படின்னு சொல்றார். அனுஷ்டானம்னா என்னது? சரியான கல்ச்சர், பிஹேவியர் இல்லையா, நடத்தை. பாண்டித்யம் அப்படின்னா ஞானம் இல்லையா. ஸோ ஒருத்தருக்கு ரெண்டுமே முக்கியம், ஞானமும் முக்கியம், அதே போல நடத்தையும் முக்கியம் இல்லையா. நடத்தையற்ற ஞானம் அப்படிங்கிறது நாய் வாலை போன்று உபயோகமற்றது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நாய் வால் எதுக்கும் உபயோகமாகாது. எதுக்கும் உபயோகம் என்னது? அது பின் குறியை மறைக்காது. அதே போல எந்த ஒரு காக்க என்ன பண்ண முடியாது, விரட்ட முடியாது. சும்மா அப்படி நின்றுட்டு இருக்கும் இல்லையா. நாய் வால் நிமித்த முடியாதுன்னு சொல்றோம்ல, அது சும்மா யூஸ்லெஸ்ஸா கிடக்குது, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம கிடக்குது. அப்போ ஒருத்தர் கேட்டாரா, பகவான் எதை படைச்சாலும் எப்படிதான் படைப்பாரு? ஏதாவது காரணத்தோட படைப்பார் இல்லையா. அப்ப ஏன் நாய் வாழை மட்டும் உபயோகம் இல்லாம படைச்சிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டாரா. அதுக்கு சொன்னாரா, இப்படி ஒருத்தன் பண்டிதன் தகுதி இல்லாத பண்டிதன் இருக்கான் இல்லையா, அவன் நாய் வாழை போல உபயோகமற்றோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை படைச்சிருக்காரு. உபயோகம் இல்லாத பகவான் படைச்சிருக்காரு அப்படின்னா உபயோகமற்ற பொருள் ஒண்ணு தெரியணும் இல்ல, அதுக்காக இதை என்ன பண்ணிருக்க, உபயோகம் இல்லாத ஒரு பொருளை படைச்சிருக்காரு உதாரணம் கொடுப்பதற்காக சொன்னார். அப்படி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா எந்த விதமான கலக்கமற்றவனா இருக்காரு. அதே போல எல்லாமே முதல்ல தான் பின்பற்றி என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவரா இருக்காரு. பகவான் தான் பின்பற்றாம என்ன பண்ண மாட்டார், எதையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டார். அதனால என்ன பண்ணாருன்னா, பகவான் சைத்தன்ய மகாபுரம் வந்தார், ஒரு பக்தியை சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லி கொடுத்துட்டு பாக்குறாரு, மக்கள் கிட்ட பாக்குறாரு, ஏதாவது இவங்க மேல வந்துருவாங்களா, ஏறி பிடிச்சிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறார். இதுங்க யாரும் மேல வர மாதிரி தெரியல இல்லையா. பகவத்கீதையை வச்சுட்டு இதுங்க என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இதை வச்சு கர்மயோகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கர்மண்யே வாதி காரஸ்தே மா பலேஷு கதாச்சன. பகவத்கீதையில பகவான் கர்மத்தை தான் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொரு கும்பல் தியான யோகம், பகவான் பாரு தியான யோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு, தியானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கும்பல். இன்னொரு கும்பல் பகவான் என்ன பண்ணிருக்காரு, ஞானத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. பிரம்மண்யா என்ன சொல்றது, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மணஹம். பகவான் ஞானத்தை பத்தி பேசியிருக்கார், ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு சிலர். இப்படி மக்கள் எல்லாருமே பகவான் கிட்ட பக்தி செய்யறதுக்கு எப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்றாரு, பகவானே தான் முதல்ல பக்தி செஞ்சு காட்டுறார். அதனால அவனுக்கு பேரு அனுத்தமஹா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே போல அனுத்தமஹா அப்படின்ற பேருக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாரு, வைகுண்டநாதர் அப்படின்னு சொல்லி. அனுத்தம கிடையாது, துராதர்ஷக. துராதர்ஷக அப்படின்னா வைகுண்டநாதரம். ஏன்னா வைகுண்டநாதர் என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரமா நான் போய் அப்ரோச் பண்ணவே முடியாது. சோ அணுகுவதற்கு மிகவும் கஷ்டமானவர் அப்படின்றதுனால, ரொம்ப அரிதானவர் அப்படின்றதுனால அவனுக்கு பேரு துராதர்ஷக.